ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான கரையை எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் க்ளீன் பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே நம்ம பாதி எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சப்பழச்சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஷாம்பு சேர்க்கணும். நான் பேண்டின் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஷாம்பு அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கால் வைக்கும்போது அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால நீங்கள் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். உங்கள் வீட்டில் சின்ன ஷாம்பு பேக்கெட், அதாவது ₹1 ஷாம்பு பாக்கெட் இருக்குது பாருங்கள், அது இருந்துச்சுன்னா அதில் ஒரு பேக்கெட் மட்டும் சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பேக்கிங் சோடா எலுமிச்சப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா நுரைச்சி வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எஃபெக்டிவான க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூம் பாருங்கள். இந்த பாத்ரூமில் இருக்கிற டோரில் தான் நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் எவ்வளோ கரையாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூடை இந்த மாதிரி நான் ஒரு சில்வர் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்காங்க. இந்த ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு எல்லா பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் டோர் தான் க்ளீன் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை லிக்யூடுக்குள்ளே முக்கி எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்கிற கரை எல்லாமே நமக்கு நீங்கி வந்துடுங்க. ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் அல்லது பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம ஸ்பாஞ்ச் டைப்பில் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த வித கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம லிக்யூட் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சல் கையெரிச்சல் எதுவுமே இருக்காதுங்க. அதனால் நான் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணலைங்க. இப்போ நான் டோர் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் டைல்ஸில் நிறைய உப்புக்கரை படிஞ்சு இல்லை. உங்கள் வீட்டில் உப்புக்கரை நிறைய படிஞ்சிருக்கு, ரொம்ப அதிகமான கரை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாத்ரூமில் இருக்கிற விண்டோவில் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிரர் விண்டோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லிக்யூடை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்குங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. நான் இந்த வீடியோவில் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸ் க்ளீன் பண்ணி காட்டலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற டைல்ஸும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அப்பப்போ அழுக்கு சேர நம்ம ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த லிக்யூடில் தொட்டு எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளஷ் டேங்க் மேலே எந்த அளவுக்கு அந்த இரும்பு கரை படிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி இரும்பு கரை படிஞ்சிருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த கரை எல்லாமே போயிடுங்க. இப்போ பாருங்கள் நான் தேய்க்கவே அந்த கரை எல்லாமே போகுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக பாத்ரூமில் இருக்கிற டேப் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. எவ்வளோ உப்புக்கரை எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் நம்ம சிங்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்க்கில் இருக்கிற டேப்லேயும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சிங்க்லேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்க்கில் எவ்வளோ கரையாக இருந்தாலும் இந்த லிக்யூடை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ நான் பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி கழுவ அந்த விண்டோவில் இருந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. இந்த விண்டோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது.
எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். பாத்ரூம் கதவு நல்லா காஞ்சிடுச்சு. பாத்ரூம் கதவு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு துணியில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கதவு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடலாம். தண்ணி கதவுல வந்து தெளிக்கிறதுனால தான் நமக்கு வந்து உப்புக்கரை வந்து அதிகமாக படியும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடும்போது தண்ணி பட்டா கூட அது அப்படியே போயிடுங்க. இதனால நமக்கு வந்து உப்புக்கரை படியாமல் இருக்கும். மினிமம் 1 மாதம் ஆனாலும் உப்புக்கரை படியாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த டோர் வந்து எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருந்துச்சு, எவ்வளோ கரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பளபளன்னு ஷைனிங்காக ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை லிக்விட் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த மிரர் கூட நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குது. நீங்களும் இது போல் ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோங்க. வீட்டில் இருக்கிற 2 பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சோள மாவு இருக்கு இல்லையா, அதுதான். நிறைய பேர் வந்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னருக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சோள மாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோம். துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 1 மூடி சேர்க்கணுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அரை மூடி அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஒரு அரை மூடி எடுத்து சேர்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து எது கூடயும் ரியாக்ட் ஆகாமல் இதோட வாசனை வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து வருங்க. பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு மெல்லிசான டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதை வந்து மேலே அப்படியே வச்சுட்டு டைட்டாக நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கலாங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஓரத்தில் இருக்கிற இந்த டிஷ்யூ பேப்பரெல்லாம் நம்ம வந்து ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மெல்லிசான காட்டன் துணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் துணியும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெட்சால் இருக்குது பாருங்கள், பழைய நெட்சால் வச்சுருந்தீங்கன்னா அந்த நெட்சால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன ஓட்டை இருக்கும்போது அது வழியாக நமக்கு வந்து நல்ல வாசனை வரும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நல்ல ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இதிலேருந்து வாசனை வந்து கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே இது போல் லைட்டாக வந்து கம்ஃபோர்ட் வந்து ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பாத்ரூம் ஃபுல்லாக நல்ல வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 1 மாதத்துக்கு ஒரு தடவை உள்ளே இருக்கிற மாவை வந்து தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷேர் பண்ணியிருந்த 2 டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.